10 நிமிஷத்தில் பக்காவாக மீல் மேக்கர் அதாவது சோயா வச்சு ஒரு சூப்பரான சைடி செய்ய முடியும்னா வேறு லெவலுங்க. இதை நான் செஞ்சு பாருங்கன்னு கூட உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சோயாவை வச்சு தான் ரொம்ப சூப்பராக குயிக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட்லங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதோட செய்கிறது 10 நிமிஷத்தில் செஞ்சலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சோயா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. நீங்கள் எப்போவுமே செய்யறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ஸோ 15 நிமிஷம் கூட தாராளமாக ஊறிடுங்க. இப்போ ஊறினதுக்கப்புறம் அதை தண்ணியை வடிகட்டி நம்ம வச்சலாம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை நல்லா ஜூஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம்ல, நல்லா சாஃப்டாக பஞ்சு ஊற வச்சு வடித்த அந்த மீல் மேக்கரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவில் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மிக்ஸ் தாங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பவுலில் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய பவுலாக கூட நீங்கள் தாராளமாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம கடைசியாக அந்த கடலை மாவு கரைசலோட விழுது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இல்லை கொத்தமல்லி தலைகளை தூவிடலாம். கொத்தமல்லி தலைகள் இல்லாட்டி கஸ்தூரி மெத்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு செம்ம பக்கவான சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கிங் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் இதுக்கு அதிகமாக ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பட்டை, சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. சில பேர் வெங்காயம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை இதில் வதக்கிடலாம். நம்ம சோயாவில் மிக்சிங் கலவையில் கூட நீங்கள் வெங்காயத்தை சேர்க்காம தாளிக்கரில் கூட சேர்த்துக்கலாம். நான் குயிக்காக 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கலவையில் உள்ள தண்ணியை லைட்டாக கழுவி இதில் சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டா ரொம்பவே குயிக்காக 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு செம்ம சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனுங்க. இதே பார்த்தீங்கன்னா இப்போ கொதி வந்தோன்னா நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், கிரேவி செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பன்னீராக இருக்கட்டும், பட்டாணி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் மாஸாக இருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி சோயா வச்சு ரொம்ப சூப்பரான சைடிஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனுங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி சுட சுட இந்த மழை காலத்தில் போட்டு வச்சேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடிஸ் ரொம்ப குயிக்காக 10 நிமிஷத்தில் எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணணும்? நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இமீடியட்டாக 10 நிமிஷத்தில் ஒரு பக்கமான சைடி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.